ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கார்த்திகை தீபம்ன்றதுனால அழகாக சூப்பராக செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுக்கி தேவையான எண்ணெய், 1 கப் பச்சரிசி எடுத்து நான் 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். வாழைப்பழம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 வாழைப்பழம் போதும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரெசிபி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்க பச்சரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெல்லத்திலே ஏலக்காய் போட்டு நல்லா பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். பாகு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து வாழைப்பழமும் சேர்த்து அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும், அதுக்கு தான் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. இதில் வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன் நம்ம வாழைப்பழம் சேர்க்குறோன்னா நல்ல புசு புசுன்னு உப்பி வரத்துக்கும் சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காண்டி தான். நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், தோசை மாவு மாதிரி இருக்கணும். நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். 1 கப்னா 250 கிராம் அரிசி ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா 12 கார்த்திகை அப்பம் கிடைக்கும். இந்த அப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எந்த சோடாப்போ இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மிதமான எண்ணெய் சூட்டில் 1 கரண்டி இப்படி படர விட்டிங்கன்னா அழகாக அதுவே எண்ணெய் பட்டு நல்ல புஷ்ஷுன்னு உப்பிட்டு வந்துடும். ஆனால் அப்படியே விட்டுறக்கூடாது. லோவும் கொஞ்சம் ஹையும் மாற்றி மாற்றி வச்சு செய்யணும். ரொம்ப லோவும் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹையும் வச்சிடாதீங்க. நல்ல லோ வச்சிங்கன்னா மேலே பிள்ளை மொறுன்னு வரும், ஆனால் உள்ளே வேகாது. ஹை வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். ஸோ அதனால் மிதமான சூட்டில் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வைங்க. இது அப்படியே கரண்டி வச்சு ஓரமில் எண்ணெயெல்லாம் எடுத்து அது மேலே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லா புஷ்ஷுன்னு வருது. இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே தெளித்து இப்படி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான கார்த்திகை அப்பம் ரெடி. இது ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால எப்பயுமே செஞ்சு கொடுக்காதீங்க. எப்போயாவது வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா அதை எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக உப்பி புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. ஸோ 12 அப்பம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 250 கிராம் 1 கப் அரிசிக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சிட்ருக்கும்போதே 2-3 டெஸ்டிங்கில் உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் படி செய்யுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, நீங்களும் கார்த்திகைக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு வீட்டில் உள்ளவங்கள அசத்திடுங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப இருந்துச்சு. இது ஜானுக்கு கொடுத்தா. கார்த்திகை அப்பம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஹாப்பி கார்த்திகை சொல்லிருங்க எல்லாருக்கும். ஹாப்பி கார்த்திகை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜானோட கமெண்ட்ஸை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கும் நீங்கள் இந்த கார்த்திகையை சந்தோஷமாக தீப ஒளி எப்படி ஒளிருதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொறுமையும் நீடிய சாந்தமும் மலரட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.